அனைவருக்கும் வணக்கம். 1768 போஸ்ட்டுக்கு கால் ஃபார் வந்த எஸ்ஜிடி எக்ஸாம் ஜூலை 21 நடக்க போகிற இந்த தேர்வில் மிக சிறப்பாக படிச்சுட்டு இருக்க எல்லாரும் இந்த போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆயிடணும் அப்படின்ற கனவோடு இருப்பீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணியிடத்தில் ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இதோட கூடுதலாக பணியிடங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா டிசம்பர் மாதம் கவர்மெண்ட்டு ஒரு ஜிஓ வெளியிட்டிருந்தாங்க. அதில் இனி இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியராக மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும். இதற்கு முன்னாடி செகண்டரி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுற அந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பிடி அசிஸ்டண்ட்டாக ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த பிடி அசிஸ்டண்ட்டாக ஆனதுக்கப்புறம் சீனியாரிட்டி படி மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஆனாங்க. ஆனால் சமீபத்தில் வந்த அந்த ஜிஓவின் அடிப்படையில் இனி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க ப்ரைமரி ஸ்கூலில் ஹெச்எம்ஸாக மட்டும்தான் அவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்க பிஎட் முடிச்சிருந்தாலும் பிடி அசிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 1983 போஸ்ட்டு ப்ரைமரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் போஸ்ட்டு காலியாக இருக்குதுங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டின் அடிப்படையில் அந்த 1983 போஸ்ட்டுக்கு அந்த ஹெச்எம்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வேக்கண்ட் ஆகும். ஒருவேளை இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஹெச்எம்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு வேக்கண்ட் ஆச்சுன்னா இந்த தேர்வுலே கூட அந்த காலி பணியிடங்களை கூடுதலாக்கி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் இதற்கு முன்னாடி நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் கூட 2222 போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணி எக்ஸாம் நடந்தது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி 360 போஸ்ட்டு அடிஷ்னல் போஸ்ட்டை அதோடு ஆட் பண்ணாங்க. அதே போல் இந்த தேர்விலும் கூடுதலாக பணியிடங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உறுதியாக சொல்ல முடியாட்டி கூட அதை போன்றது ஒரு வாய்ப்பு இருப்பதால் டீப்பாக படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிடலாம். இனி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிடில் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்எம்ஸ் போஸ்ட்டு 1075 போஸ்ட்டு இருக்குதுங்க. மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் போஸ்ட்டு அந்த ஹெச்எம்ஸ் போஸ்ட்டு மிடில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற பிடி அசிஸ்டண்ட் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அடிப்படையில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஒருவேளை அந்த 1075 போஸ்ட்டுக்கும் அந்த தகுதியின் அடிப்படையில் குறைவாக இருந்தால் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸை கூட அந்த மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ஸாக ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பினும் கூட அரசாங்கம் இந்த அரசாணையை திரும்ப பெறவில்லை. ஆக கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. இந்த கவுன்சிலிங்கில் ஹெச்எம் ப்ரொமோஷன் நடக்குதுங்க. ஏற்படக்கூடிய காலி இடங்களை நிரப்புவதற்கு இந்த தேர்விலே நிரப்பலாம், அல்லது அடுத்த வர தேர்வில் கண்டிப்பாக உங்களுக்கு காலி பணியிட நிரப்புவதற்கு தேர்வுகள் தொடர்ந்து வரும். பேப்பர் 1 எஸ்ஜிடி தேர்வு நடைபெறுன்ற இந்த தேர்வு எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் தகுதி தேர்வில் 30 கேள்வி 50 மார்க்கு 20 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுடைய அந்த 150 கேள்வி யார் டாப் மோஸ்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த காலி பணியிடங்கள் 1768 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. ஒருவேளை இந்த எக்ஸாம்லேயே இந்த காலி பணியிடங்களை ஆட் பண்ணிட்டாங்கன்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். அப்படி இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் நிச்சயமாக வரும். அந்த தேர்வில் நீங்கள் எக்ஸாம் எழுதி போயிடலாம். எனிவே உங்களுக்கு வேலை காத்திருக்கிறது. எப்படி நம்ம அந்த வேலையை பெறணும் அப்படின்னு திட்டமிட்டு படித்தீங்க அப்படின்னா இந்த தேர்வையும் இனி வரக்கூடிய தேர்வுலையும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போக முடியும். தமிழ் நல்லா படிங்க. தமிழ் தகுதி தேர்வு 10th புக்கு நூக் அண்ட் கார்னர் நல்லா படிங்க. செய்யுள், உரைநடை, இலக்கண பகுதி எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிருங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 5 பாடங்களும் ஒரு பாடத்துக்கு 30 கேள்வி வீதம் 150 கேள்வி எக்ஸாம் வைக்க போகிறாங்க. தமிழில் நீங்கள் 30 எடுத்துடணும். இங்கிலீஷ் அதே போல் 30 எடுத்துடணும். மேத்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ 30 எடுக்க முடியாட்டி கூட 25 மார்க் மேலே எடுக்கணும். சயின்ஸு சோஷியலும் நிறைய சிலபஸ் இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு 25 மார்க் மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் ஸ்கோரர் இன் த forthcoming examination. So definitely you can get the job. So sincerely you have to work hard more and more. You never waste your time. Always you have much concentration on your studies. Definitely you can get the job on this examination. Good wishes.
எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுக்கு கூடுதலாக ஒரு பூஸ்ட் கொடுக்க மாதிரி இந்த செய்தி படிங்க, தொடர்ந்து படிங்க, நல்லா படிங்க. உங்களால் நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர். நம்முடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைங்க, அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.